திறப்பின் வாசல் ஜெபம். எழுப்புதல் அக்கினியை உலகம் முழுவதும் பரவ செய்வதற்காக தேவாதி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக இந்திய தேசத்தின் எழுப்புதல் மற்றும் ஆசீர்வாதத்திற்காக 44 வருடங்களாக 4 மாவடியில் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை தோறும் திறப்பின் வாசல் உபவாச ஜெபம் நடைபெற்று வருகிறது. ஜனவரி 25ஆம் தேதி 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்திற்கு இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் வெளி தேசத்திலிருந்தும் திரளான ஜனங்கள் தேசத்திற்காக உபவாசித்து ஜெபிக்க கூடி வந்திருந்தார்கள். இயேசு விடுவிக்கிறார் பாடல் குழுவினர் பாடல் ஆராதனை வேளையில் கூடி வந்திருந்த தேவ ஜனங்களை தேவ பிரசன்னத்திற்குள்ளாக நடத்தினார்கள். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இந்திய தேசத்தில் உள்ள 145 கோடி ஜனங்களின் ரட்சிப்பிற்காகவும் ஜனங்களை வஞ்சிக்கும்படி தேசத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் அழிக்கப்படவும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காகவும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தாங்கப்படுகிற 1248 மிஷனரிகளுக்காகவும் பாரத்தோடு ஜெபத்தை ஏறெடுத்த போது கூடி வந்திருந்த தேவ ஜனங்கள் சகோதரர் அவர்களோடு இணைந்து ஒரு மனதோடு ஜெபித்தார்கள். சகோதரர் சாம் ஜெபராஜ் அவர்கள் தமிழ்நாடு, இந்தியா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தேசத்தில் தேவன் எழுப்புதல் அக்கினியை பரவ செய்யும்படி எழுப்புதல் ஜெபத்தை நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை சார்ந்த சகோதரர் ஆர் ஸ்டான்லி அவர்கள் எழுதிய பைபிள் விதைகள் என்ற புத்தகத்தை ஜெபித்து வெளியிட்டார்கள். மேலும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்ட தீங்கு நாட்களில் ஆண்டவரின் அற்புதங்கள் என்ற புத்தகத்தை சகோதரர் ஜோசப் மனோகரன் அவர்கள் ஜெபித்து வெளியிட்டார்கள். குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் உள்ள 1 கோடிக்கும் அதிகமாக வாழும் பீல் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஷாலோம் மிஷனரி ஸ்தாபனத்தை சார்ந்த பிஷப் தேவதாஸ் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் அவர்களுடைய உடன் ஊழியர்களாகிய 1200 மிஷனரிகளும் திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்டு ஹிந்தி மொழியில் பாடல் பாடி பீல் மக்களின் பாரம்பரிய நடனத்தை ஆடி பணித்தளத்தில் தேவன் செய்த அதிசயங்களை சாட்சியாக கூறி தேவனை மகிமைப்படுத்தி இக்கூடுகையை சிறப்பித்தார்கள். மேலும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் தன்னார்வமாக வந்து ஊழியம் செய்த சகோதர சகோதரிகளுக்கு சிறப்பு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. தேவனுடைய கூடாரம் மோசே அரங்கில் வைத்து சிறு பிள்ளைகளுக்காக சிறப்பு கூடுகை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சிறு பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு ஏதுவான சத்தியங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தைராய்டு 6 வருஷமா இருந்துச்சு. தைராய்டு 6 வருஷமா என்னால வேலை செய்ய முடியாது. ரொம்ப சோர்ந்து ட்ரீட்மென்ட்லாம் எடுத்தீங்களா? ட்ரீட்மென்ட் எடுத்துட்டாரு. மாத்திரை ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலும் என்னால வேலை செய்ய முடியாது. மாத்திரை எடுத்தாலும் வேலை செய்ய முடியாது. சரி, எப்படி உங்களுக்கு சுகம் கிடைச்சது? போன வருஷம் ஜனவரி மாசம் மே மாசம் இந்த வந்தோம். ஜனவரி மாசம் கூடாரத்துக்கு வந்தோம். அப்ப திறப்பின் வாசல் வந்தபோது அண்ணன் ஜெபம் பண்ணார். கடைசியா டைராய்டு இருக்கவங்களாம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனா சுகமானது எனக்கு தெரியல. மாத்திரை எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் உங்களுக்கு தெரியாமலே சுகமாயிருச்சு. அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரத்த டெஸ்ட் எடுக்கும்போது டாக்டர் ஆச்சரியப்பட்டாங்க. என்னம்மா பண்ண? டைராய்டு இல்ல, நீ மாத்திரை எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. நல்ல சுகமாயிடுச்சு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. என்ன அற்புதம் நடந்துச்சு? இதய துடிப்பு இருந்ததுங்க. எவ்வளவு காலமா கஷ்டப்பட்டு? 5 வருஷமா இருந்தது. எப்படி சுகமாச்சு? அது டாக்டர்ல போனேன். 1 லட்சம் ரூபாய் கட்டுப்பா ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க. சரி, நான் திறப்பின் வாசல் ஜபத்துக்கு போயிட்டு வந்தேன். நான் சார் ஐயா ஆப்ரேஷனுக்கு சொன்னேன். அப்புறம் அங்கே சொல்லி போட்டு நான் திறப்பின் வாசல் ஜபத்துக்கு வந்துட்டேன். வந்து திருப்பியும் போய் செக் பண்ண நார்மல் என்றார். நார்மல். இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு சுகமாயி? இப்போ ஒரு மாசம் ஆகி போச்சு. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு கடிதம் எழுதி ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக சகோதரி செல்லாராணி அப்பாத்துரை அவர்களும் வந்திருந்த மக்கள் எழுதிய ஜெப குறிப்புகளுக்காக சகோதரி ஆஷ்லி அவர்களும் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். இறுதியாக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற தலைப்பில் 128ஆம் சங்கீதத்தை மையமாக வைத்து
குடும்பங்களுக்கு ஏற்ற சிறப்பான ஆலோசனைகளை தேவ செய்தியாக பகிர்ந்து கொண்டு குடும்பங்களின் ஆசீர்வாதம் மற்றும் கூடி வந்திருந்த மக்களின் சுகம் மற்றும் விடுதலைக்காக ஜெபித்த போது தேவன் பலத்த அற்புதங்களை செய்தார். அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதில் கட்டி இருந்தது. எங்கள் வீட்டுக்காரங்க தூக்கு போட்டு இறந்ததுனால அந்த சாபம் எனக்கு சேர்ந்து எனக்கு ரொம்ப ஆஸ்பத்திரிக்கு போனால் கேன்சர்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் இந்து, ஆனால் நான் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வேலை கிளம்பி ஜெபத்துக்கு வந்துட்டேன். இங்கேயே இருந்துட்டேன். எனக்கு இப்போ நல்லா இருக்கு. இப்போ இதில் கட்டி இல்லை, கட்டி இல்லை. சந்திரன் கூப்பிட்டீங்க பேர் விட்டு, சாப கட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு, அதனால பிலிசூனிய கட்டுனாலையும் உனக்கு பலவீனமா இருக்கிறீங்கன்னு சொன்னோன்னே, சந்திரா என்ற சகோதரி, உங்க குடும்பத்தின் மேல் சாபங்கள் மாற பாரத்தோடு ஜெபித்தீர்கள். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. சந்திரா, சாபத்தினால் உண்டான வியாதியும் வறுமையும் அந்த பண கஷ்டமும் இன்றைக்கோடு இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. விடுதலை அடைகிறீர்கள். சந்திரா, இப்பொழுதே உங்களுடைய சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாவதை உணர்கிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இந்த கிட்னியில் இந்த இடத்துல ரொம்ப வலியா இருந்துச்சு, பலவீனமா இருந்துச்சு. வரும்போதெல்லாம் போலாமா போக வேண்டாமான் இருந்தேன். இங்க வந்தோன்னே நீங்க சொன்னோடனே எனக்கு அப்படியே விடுதலை நல்ல சுகம். ஆமென். God bless you. சளி தொந்தரவு 10-20 வருஷமா இருந்துச்சு. தும்மல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அலக்கழிச்சு கத்தி கீழே ஆவி போயிட்டு 20 வருஷமா அந்த பிரச்சனை மாறிட்டு. ஆமென். God bless you. God bless you. இந்த திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்திற்கு கூடி வந்திருந்த தேவ பிள்ளைகள் அனைவரும் தாங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்களில் தேவனிடமிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றார்கள். பிறருக்காக ஜெபிக்கல என் குடும்ப ஆசீர்வாதமா இருக்குதுங்க. மற்றவங்க இதை கேட்டு நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள வர்றாங்க. நமக்கு ஏற்ற ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. கடன் பிரச்சனையில் உள்ள மெசேஜ் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம கடன் வாங்குறது தப்புங்கிறத ஒரு தெரிஞ்சுக்கிட்டோம். தேசத்திற்காக நம்ம எப்போவுமே ஜெபிக்கும் போது ஏசப்பா ஆசீர்வாதத்தை தருவார். அதே மாதிரி இந்த ஊழியத்துக்குன்னு காணிக்கைகளை ஏசப்பா கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நான் பெற்றிருக்கிறேன். 5 வருஷமா குழந்தை இல்லை. எல்லா ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டோம். எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து ஆண்டவர்கிட்ட நாங்கள் மன்றாடி கண்ணீர் விட்டு கெஞ்சி கேட்டோம். அதே மாதிரி ஆண்டவர் என் கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணி எங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்துருக்காரு. எப்படி பிள்ளைகளை வழி நடத்தணும், குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும்னு கற்றுக்கணும். இதுவரை நாங்கள் வந்ததில்லை. இங்கே வந்த பிறகு பரலோகம் மாதிரி இருக்குது. இங்கே வந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.